வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உருவாக்கியிருப்பதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பரப்புரையில் முதலமைச்சர் பேச்சு. இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவைக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்ற அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை சிலரால பொறுத்துக்க முடியல. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை சுற்றி வந்தாலே திமுக அரசின் சாதனைகள் தெரியும். விப்ரோ, சாம்சங் உள்ளிட்ட ஏராளமான நிறுவனங்கள் உருவானது திமுக ஆட்சியில் என்று முதலமைச்சர் பெருமிதம். தலைநகர் சென்னையும் சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளை சுற்றி வந்தாலே நன்றாக தெரிஞ்சிடும். ஒரு மினி டூர் மாதிரி பல திட்டங்களை பார்க்கலாம். மகேந்திரா, விப்ரோ, BMW, சாம்சங் நம்ம திமுக ஆட்சியில். அதிமுகவில் இருந்து அண்ணா திராவிடம் என்ற பெயரை எடுத்துவிட்டு மோடி, அமித்ஷா என்று போட்டுக் கொள்ளுங்கள். பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோரிக்கை வைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் இருந்து இப்ப காலத்தின் கோலமா உங்க கையில சிக்கி இருக்கக்கூடிய கட்சியோட பேர்ல இருந்து அண்ணாவோட பேரை எடுத்துடுங்க, திராவிடத்தை எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பியூஷ் கோயல் பாட்னாஸ், பிரதான் அமித்ஷா, மோடின்னு யாருக்கு வேணாலும் காவடி தூக்குங்க. நாங்க வேணான்னு சொல்ல. உரிமை தொகை, விடியல் பயணம் உட்பட பெண்களுக்கு பல சாதனை திட்டங்கள் கொண்டு வந்த நான் மண்ணுக்குள் புதைய வேண்டுமா? தான் கொரோனா காலத்தில் மரணமடைந்திருக்க வேண்டும் என்று EPS பேசி வருவதாக முதலமைச்சர் உருக்கம். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து 1,31 லட்சம் மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. கொரோனா காலத்தில் மக்களுக்கு ஆலோசனை வழங்காமல் முதலமைச்சர் காணாமல் போனார் என்றுதான் கூறினேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் அவதூறு பேசும் எண்ணம் தனக்கு கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி பதில். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனோம்னு சொன்னேன். உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னனே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுதும் பேசுறது கிடையாது. நீட் விலக்கு ரகசியம் என்ன ஆனது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கடந்த தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் சென்னை ராயபுரம் பரப்புரையில் குற்றச்சாட்டு. நீட் விலக்கு பெறுவது ரகசியம் சொன்னார். ரகசியம் சொன்னாரா? போன தேர்தலில் சொல்லி இந்த தேர்தல் வரைக்கும் ரகசியத்தை காப்பாற்றவே இல்லை. தங்கமலை ரகசியம் மாதிரி ஒரு ரகசியத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். சட்டமன்றத்தில் நீட்டுக்கு விலக்கு பெற முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். அதை நாங்களும் சொன்னோம்.
உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருந்த காரணத்தினால தான் நாங்கள் நீட்டுக்கு விலக்கு பெற முடியல. நாங்களும் அதுதான சொன்னோம். திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை என்று இபிஎஸ் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் கஞ்சா போதையால் இளைஞர்கள் சீரழிவதாகவும் சாடல். காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் மட்டுமே இருப்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உறுதி. கடந்த தேர்தலில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றியிருப்பதாக பாராட்டு. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் விறுவிறுப்பாக நடந்த வாக்குப்பதிவு நிறைவு. வரலாறு காணாத வகையில் 89.08% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி மையத்திற்கு தனது ராசியான RX 100 பைக்கில் வந்து வாக்களித்த முதலமைச்சர் ரெங்கசாமி தட்டாஞ்சாவடியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுச்சேரி பெருமாள் கோவில் தெரு வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை ஆற்றிய பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மீண்டும் NDA ஆட்சி அமையும் என்றும் நம்பிக்கை. புதிய ஓட்டரெல்லாம் விழிப்போடு இருக்கிறார்கள். அதே மாதிரி வயதான முதியவர்கள் கூட தேர்தலிலே இந்த அளவு வாக்களிப்பதற்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பான இது. இப்போ நல்ல அவேர்னஸ் வந்துக்குது. தேசத்தின் மீது இருக்கிற பற்று வந்திருக்கிறது. தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. அனைவரும் வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தேர்தல் திருவிழாவாக இருக்கிறது. மிகவும் தொலைதூரத்தில் இருக்கிறவங்க கூட வந்திருக்காங்க. இது பாராட்டு. புதுச்சேரி நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் திருநள்ளாறு பாஜக வேட்பாளர் GNS ராஜசேகரன் வாக்களிப்பு. குடும்பத்தினருடன் வந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருக்கண்ணூரில் வாக்குச்சாவடிக்குள் ஓட்டு கேட்ட பாஜகவினரிடம் காங்கிரசார் வாக்குவாதம். தகராறில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினரால் திடீர் பரபரப்பு. கேரள மாநில தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பெட்டிகளுக்கு சீல். கேரளாவில் 77.38% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கேரள மாநிலம் கண்ணூர் தொகுதி வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார் முதலமைச்சர் பினராயி விஜயன். அம்பலப்புழா தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், திருவனந்தபுரத்தில் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வாக்குப்பதிவு. கேரள மாநில சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் ஆர்வத்துடன் தங்கள் கடமையை நிறைவேற்றிய வாக்காளர்கள். நடிகர் மோகன்லால், பிருத்விராஜ் சுகுமாரன், நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி, மம்முட்டி ஆகியோர் வாக்குப்பதிவு. அசாம் மாநிலம் குவாஹத்தியில் மழையையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்த மக்கள். காலை முதலே லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர்.
அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்த நிலையில் 85.04% வாக்குகள் பதிவானதாக தகவல். மம்தா பானர்ஜி தலைமையிலான டிஎம்சி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. குற்றவாளிகளுக்கு மம்தா அரசு ஆதரவளிப்பதால் ஆசிட் வீச்சு உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக விமர்சனம். आरजी कार जैसी विभत्स घटनाएं, संदेश खली के खौफनाक मंजर, टीएमसी ही हमेशा खुलकर बलात्कारियों के पक्ष में खड़ी होती है. इसलिए आज बंगाल में महिलाएं खुद को सुरक्षित महसूस नहीं कर पा. நாட்டின் கூட்டாட்சி அமைப்பை சீர்குலைக்கிறது பாஜக. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு. 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 5132 மனுக்கள் ஏற்பு, 2467 மனுக்கள் நிராகரிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டது தமிழக காங்கிரஸ். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அறிவிப்பு. படித்த உள்ளூர் பெண்கள் டியூஷன் அக்கா திட்டத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்குறுதி. 300 நாட்களில் 3 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக புகார். They did not do it. They had promised 3.5 lakh government jobs. Where are those government jobs? Friends, the state of Tamil Nadu is reeling under heavy debt and is today one of the weakest financial states because of mismanagement of the economy. உதயநிதியை முதலமைச்சராக்க நினைக்கும் திமுகவின் திட்டத்தை முறியடிப்போம். கோவையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. I am sure the well-educated people of Coimbatore, people of Tamil Nadu, who understand what is good for them, will never allow Udayinidhi's talent to become the chief minister of this state. And we all know சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வன்னியர் கூட்டமைப்பு ஆதரவு. வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் CN ராமமூர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு குரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு. வரும் தேர்தலில் அன்புமணி தரப்பு வேட்பாளர்களை தோற்கடிப்பதே நோக்கம் என்று குருவின் மகள் விருத்தாம்பிகை பேட்டி. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 16% அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு குற்றச்சாட்டு. ரேப் கேசஸ் 2023-24 இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 16% ரேப் கேசஸ் அதிகரிக்காயிருக்கு. செக்ஷுவல் அசால்ட் molestation கேசஸ் 109% it has gone up. பாக்ஸோ கேசஸ் 2021 4469 இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 7000 இருக்கு.
பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தரப்பில் மீண்டும் முறையீடு. மேல்முறையீட்டு மனு எண்ணிடப்படாததால் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று ராமதாஸ் கோரிக்கையை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லையா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் காட்டம். திருப்பரங்குன்ற விவகாரத்தை வைத்து அரசியல் செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து வழக்கு தொடுத்த சமூக ஆர்வலருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவு. இனிமேல் வைப்பு தொகையாக 10 லட்சம் ரூபாய் கோவிலுக்கு கட்டினால்தான் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் கிடுக்குப்பிடி. தேர்தல் பரப்புரையில் மயங்கி விழுந்த திருவிடைமருதூர் அதிமுக வேட்பாளரை மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்த திமுக வேட்பாளர் கோவை செழியன். கோவை மண்டலத்தில் சூறாவளி பிரச்சாரம் செய்யும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. தொண்டாமுத்தூர் தொகுதியில் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்து உற்சாகம். கன்னியாகுமரியில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. திமுக அதிமுகவை சரமாரியாக விமர்சித்து வாக்கு சேகரிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் EPS அரசியலில் இருந்து விலகி சித்திரகுப்தனாகவே மாறிவிட்டார். கொரோனாவில் முதலமைச்சர் போயிருப்பார் என்று EPS பேசியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். அரசியலிருந்து விலகி சித்திரகுப்தனாக மாறி இவர் மேலே போகணும், கீழே போகணும், செத்து போகணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனவே அவரிடம் கொள்கை இல்லை, அரசியல் இல்லை. அதனுடைய வறட்சியை அதை காட்டுகிறது. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அவரிடம் அரசியல் எதிர்பார்க்கிறோம். இந்த அரசின் பிழைகளை சுட்டி காட்டுங்கள், குற்றங்களை சுட்டி காட்டுங்கள், அதற்கு மிக உரிமை உண்டு. ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது பேச்சா? 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருத்தணி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் போராட்டம். பழைய பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வராததால் வியாபாரம் பாதிப்படைந்ததாக குற்றச்சாட்டு. அரசு அதிகாரிகள் ஒரு 4 நாளைக்கு பைய தூக்கினு இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் அந்த டைம்ல போறல அப்ப அவனுக்கு வந்து தெரியும் பொதுமக்களுக்காக அரசு அதிகாரி செயல்படுறானா அரசு அதிகாரிக்காக பொதுமக்கள் போணுமா? உனக்கு ஒரு டிரைவரே, உனக்கு ஒரு வண்டி, நீ போற இடத்துல எங்கட மாதிரி நடந்து போ. பதற்றமான ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த 8வது இந்திய கப்பல் கிரீன் ஆஷா 15,000 டன் சமையல் எரிவாயுவுடன் மும்பை துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.